ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, முருங்கைக்கீரை, சுத்தம் பண்ணின வாழைப்பூ. வாழைப்பூவை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ட்ரையாக மிக்ஸி ஜாரில் சோம்பும் மிளகாயும் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு ஸ்பூன் போல் முழு பருப்பு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக வடைக்கு நம்ம எப்பயும் அரைக்கிற அதே மெத்தடில் அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம நறுக்கி வச்ச வாழைப்பூவையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா சும்மா போட்டிங்கன்னா அது சுத்தாது. முருங்கை இலையை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு, வாழைப்பூ, மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டை இடித்து சேர்த்துக்கிறணும். முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வடை டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு சேர்த்திங்கன்னா நல்லா வடை மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கிறலாம். இதில் இருக்க அந்த முருங்கைக்கீரையில் இருக்க காம்புலாம் குச்சி இல்லாமல் நல்லா இலையாக மட்டும் ஆஞ்சு போடுங்க. குச்சி இருந்துச்சுன்னா அது உருட்டுறதுக்கு வராது. உங்களுக்கு எந்த சைஸில் வடை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால்ஸை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உருட்டி எடுத்துட்டேன். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துக்கிறலாம். உருட்டி வச்ச இதை 2 கைக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வடை சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்கள். நீங்கள் இப்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா உதிராமல் வரும். ஏதாவது மிஸ்டேக் இதாகிடுச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடையாமல் நல்லா வந்துடும். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் நல்லா உள்ளேலாம் வெந்து வரும். திரும்பவும் இன்னொன்று போட்டு பார்க்கலாம். பாருங்கள், வடை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிறலாம். முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம வடை எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா உள்ளே வெந்துடும். சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.